அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி குக் வித் கோமாளி ஷோவில் இம்யூனிட்டி ரவுண்டில் ஷெரின் செஞ்ச கர்ட் பொட்டேட்டோ, அதாவது தஹி வாலே ஆலூன்னு நார்த்தில் சொல்லுவாங்க, அந்த ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் சின்ன கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் தயிர் கூட மசாலா நல்லா கலந்து ஊறி வரணும். இந்த இதை ஊற வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணோம்னா எல்லாம் வணக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி, கொஞ்சம் மீடியம் சைஸ் க்யூப்ஸ், ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வேணால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவும் விட்டுக்கலாம், ஏன்னா தயிர்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளித்து வந்தோடனே பொடியாக நறுக்குன பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெருங்காயம் ஆட் பண்ணல, உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எண்ணெயிலே சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு அந்த வாசமும் நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம இப்போ நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கோம், ஃபேட் கண்டென்ட் அதிகமான தயிர் இது, அதனால் இதே நிறைய எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும். பார்த்தா கிரேவியில் அதிகமாக எண்ணெய் இருக்க மாதிரி தான் இருக்கும். பவுல் அலசி விட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தயிர் வெடிச்சுக்கும். அதே மாதிரி கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். தயிர் கூட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெயும் இது கூட கலந்து வெந்து வரணும், வெங்காயமெல்லாம் சேர்ந்து. அதே சமயம் தயிரில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டும் வெளியே வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தயிரும் தண்ணியும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஆட் பண்ணது தயிருக்கு மட்டும்தான் ஆட் பண்ணேன். இப்போ தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் உருளைக்கிழங்கில் மசாலாலாம் இறங்கி வெந்து வர்ற மாதிரி வேக வைக்கணும். அதனால் மூடி வச்சுட்டு சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் வச்சுருங்க. திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கசூரி மேத்தியை நசுக்கி சேர்த்து விட்டுட்டு ஒரு கலக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தயிர் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கர்ட் பொட்டேட்டோ இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த தஹி ஆலு பொட்டேட்டோ இது ரொட்டி, நான், சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த தயிரோட வாசமே இருக்காது. நல்லா கலந்து விட்டு நம்ம எடுக்கும்போது இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண தேவையில்லை, வேறு எதுவுமே அரைச்சி விட்ட மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குவிக்காக செஞ்சு முடிச்சிடக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா குக் வித் கோமாளி ஷோஸோட ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் பெல் ஐக்கானில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.